பஸ்ஸில் வந்து நல்லா அந்த தம்பி கூட ஒளிஞ்சு விளாண்டுக்கிட்டே வந்தோம். அந்த குட்டி தம்பியும் எங்கள் கூட நல்லா விளாண்டுக்கிட்டே வந்தான். அவங்க ஸ்டாப்பு வர்ற வரையே இந்த மாதிரி நின்றுக்கிட்டே எங்களை பார்த்துக்கிட்டே வந்தான். நல்லா ஜாலியாக இருந்துச்சு. அவனை பார்க்காம இருந்தேன்னா ஓயின்னு வேறு என்னை கூப்பிட்றான். உங்களுக்கு இந்த மாதிரி பஸ்ஸில் ஏதாவது நடந்திருக்கான்னு சொல்லுங்கள். எங்கே கிளம்பி போயிட்டு இருக்கோன்னு பார்த்தீங்கன்னா, விஜய்க்கு வந்து பிஎஃப் ஆஃபீஸில் வந்து ஏதோ வேலை இருக்குன்னு சொன்னான். அதான் காலையிலேயே வேகமாக கிளம்பி பஸ்ஸில் போயிட்டுருக்கோம். செம்ம வெயில். ஏறின பஸ் வந்து வேறு பஸ் போல். ஏறி ஏதோ ஒரு ஸ்டாப்பில் இறங்கிட்டோம். நாங்கள் கூகுளில் பார்த்து தான் அந்த ஆஃபீஸ் எங்கே இருக்குதுன்னு போனோம். அங்கே போய் பார்த்தோன்னா ஆட்டோக்கு வந்து ரேட்டு வந்து ஜாஸ்தியாக கேட்டாங்க ஒரு தாத்தா வந்து. அதுக்கப்புறம் இன்னொரு தாத்தா வந்து நீங்கள் கொடுக்குறத கொடுங்கன்னு சொன்னாங்க. அதனால் ஆட்டோவில் ஏறி போனோம். அந்த தாத்தாவும் வந்து நீங்கள் இந்த ஸ்டாப்பில் இறங்கினா இங்கிட்டு வரணும் அப்படின்ட்டு போகிறப்ப வழி காமிச்சிக்கிட்டே வந்தார். ஒரு வழியாக அந்த பிஎஃப் ஆஃபீஸுக்கு வந்துவிட்டோம். போன வேலை முடிஞ்சா முடியலையான்னு நெக்ஸ்ட்டு வீடியோவில் சொல்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. பாய்.